வாங்க இப்போ ஏஆர் கிரியேஷன் சமையலில் தக்காளி ரசம் தான் எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ தக்காளி ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு, இதே சப்பாத்தி கூடையும் நம்ம வச்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தக்காளி ரசம் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தக்காளி ரசம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்ல பழமாக ஒரு 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்க்குறப்ப இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கடைஞ்சிடுவோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திலே நான் கடைஞ்சி எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிருங்க. மற்ற வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா வரமிளகா சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருள்லாம் பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இது வதக்கிக்கோங்க. புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளி ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ தக்காளி ரசம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 7 நிமிஷமாக பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது தக்காளி ரசம், தக்காளி கடையல்னு நம்ம சொல்லலாம். இது சுடு சாதத்தோடு பார்த்திங்கன்னா சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும். கூடவே உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் வாழைக்காய் வறுவல்லாம் சேர்த்து நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்றதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.